வில்லேஜில் இருந்துட்டு ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா சிட்டி லைஃபு, வேறு ஊர், வேறு இது அப்படி இப்படின்னு சொல்லி நிறையா மாறிடுவாங்க. பட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு இதே இல்லைங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரை விட்டு போகிறது, எங்கடா போகிறது, வேறு எங்கேயாச்சும் ஊருக்கு போகலாமா அப்படின்னாவே அந்த ஒரு தாட்டு நமக்கு வந்து வராது. ஏன் நம்ம எதுக்கு இங்கேருந்து வேறு ஊருக்கு போகணும், எப்படி அங்கே போய் நம்ம இவ்வளோ தூரம் இவ்வளோ நாள் இந்த ஊரில் இருந்து பழகிட்டு இப்போ திடீர்னு எப்படா நம்ம போய் அந்த ஊரில் எதுவுமே புதுசாக ஒரு இடத்துல போய் எப்படா இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே நம்ம இப்படியெல்லாம் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கோமா, அங்கே போனால் எங்கே சுற்ற முடியுமா, போகிறோமா, வேலைக்கு போயிட்டு வர்றியா, நீ சாமி வீட்டில் படுக்கிறியா, மறுபடியும் காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு போகிறியா, மறுபடியும் நைட்டு வீட்டுக்கு வர்றியா, அந்த மாதிரி ஒரு அது எப்படி சொல்கிறது, ஒரு கார்ப்பரேட் வேர்ல்டு மாதிரி இந்த ஒரு இதுக்குள்ளே வந்து வாழ்க்கை போயிடும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பேசிக்காக அதில் ஒரு இது இல்லை. எதுக்கு நம்ம இங்கேருந்து அவ்வளோ தூரம் போய் யாரோ ஒருத்தர் அங்கே போய் மேனேஜர் எடுத்துகிட்டு வாங்கிட்டு அவங்க எடுத்துகிட்டு வாங்கிட்டு எங்கே வேலைக்கு போனாலும் அந்த ஒரு இது இருக்கும், அது தெரியும். பட் நம்ம ஊர்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ நானும் மேக்ஸிமம் நான் ட்ரை பண்ணிட்டேன். நான் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக இந்த ஊரை விட்டு போகாததுக்கு பிடிக்காமல் உள்ளூருக்குள்ளேயே சுற்றிட்டு பாய்ந்துறீங்களா ஒரு 2 பேர், ஏதாவது எந்த ஊராக இருந்தாலும் அந்த கேட்டகரி நான் பேசிக்காக. நீங்கள் எந்த கேட்டகரி அப்படின்னு சொல்லி மறக்காமலாம் சொல்லுங்கள். இப்போ யாரெல்லாம் நம்ம ஊரை விட்டுட்டு வெளியூரில் வேலை பார்த்துட்ருக்கீங்க, நம்ம என் ஊரை யாரெல்லாம் மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவோடையெல்லாம் சுற்றிட்டு இருக்கப்போ ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த உழவெல்லாம் ஓட்டுவாங்க. உழவு ஓட்டுற டிராக்டர் வந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா நான் டிராக்டரில் ஏறி வந்துவேன். இந்த டிராக்டரில் ஏறி வந்து ஜாலியாக அங்கேயும் சாயந்தரம் வரை சுற்றிட்டு நைட்டு வரைக்கும் வீட்டுக்கே போக மாட்டேன், டிராக்டர்லேயே இருப்பேன். எப்போ பார்த்தாலும் டிராக்டர்னே சுற்றிட்டு இருந்தேன். அப்புறம் இது சின்ன வயசு இன்னொரு விஷயம் இந்த இடத்துல வந்து ஒன்று நடந்துச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா, காலையில் எங்கள் அப்பா வந்து இருந்தார், நானும் டிராக்டரில் உட்காந்துருந்தேன். எங்கள் அப்பா வந்து கல் எடுத்து கொக்கு ஒன்று அடித்தார். அது வந்து பார்த்திங்கன்னா கொக்கு கரெக்டாக கொக்கில் அடித்து அது வந்து பார்த்திங்கன்னா பறந்துருச்சு. பறந்தோடனே நமக்கு கொக்கை துரத்திட்டு ஓடிட்டேன். கொக்கை துரத்திட்டு பின்னாடியே போனால் அது வந்து பார்த்திங்கன்னா வாய்க்கால் ஒன்று இருக்கும், வாய்க்கால் தானே அனுப்பிச்சிட்டு போயிடுச்சு. அனுப்பிச்சிட்டு போனதுக்கப்புறம் நானும் எப்படியோ போய் கொக்கை பிடிச்சிட்டு வந்தேன். கடைசியில் இது என்ன ஒரு கூத்துன்னு கேட்டிங்கன்னா, என் பாக்கெட்டில் வச்சுருந்த மொபைல் வந்து எங்கேயோ வந்துருச்சு. அப்புறம் அது போனடா அங்கே இங்கே எங்கெங்கேயோ போய் தேடி கிடைக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் எங்கள் அம்மா எங்கள் அக்கா எல்லாம் போட்டு செருப்புலேயே அடித்தாங்க. என்ன உனக்கெல்லாம் ஒரு இதை வச்சுக்க தெரியுதா அப்படின்னு சொல்லி. நான்லாம் நிறையா வீட்டில் செருப்படி வாங்குவேங்க. அந்த ஒரு எப்படி சொல்கிறது, அது உங்களுக்கே தெரியும் நம்ம வீட்டில் நம்ம பண்ணுற வேலைக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு. இது நான் சொல்லித்தான் தெரியணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நீங்கள் எத்தனை பேர் ஏதாச்சும் ஒரு இது பண்ணி செருப்படி வாங்கியிருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த இடத்துலலாம் எனக்கு நிறையா இது மட்டும் இல்லாமல் நிறையா இது இருக்குங்க. பசங்க கூட எதாச்சும் வந்தாலும் இங்கே வந்து உட்காந்துருப்போம் விளையாண்டு பேசிட்டு. பட் இப்போ அந்த மாதிரி எங்கேயும் இல்லை, யாரு கூடயும் பேசுகிறதே இல்லை மேக்ஸிமம். சொல்லலாம் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலைக்கு பார்க்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி அங்கேயே சுற்றிட்டு இருக்கேன். ஏதோ ஒரு மாதிரியாக இருக்குங்க. அது ஒரு காலம். அந்த காலமெல்லாம் திருப்பி நீ வருமா அப்படிங்கிறது தெரியல. உங்களுக்கெல்லாம் நீங்கள் சிட்டிக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா வில்லேஜ் பிடிக்கும். வில்லேஜ் சைடு இருந்தீங்க அப்படின்னா சார் நம்ம போய் சிட்டியில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சிட்டி சைடு ஒரு சைடு உங்களுக்கு தாட்டு வரும். இந்த மாதிரி நிறையா அவங்கவுங்களுக்கு பிடிச்சது ஒரு சைடு ஒருத்தருக்கு ஒன்று பிடிக்கும். உங்களுக்கு வந்து சிட்டி பிடிக்குமா வில்லேஜ் பிடிக்குமா அப்படிங்கிறதுக்கு மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம எப்போவுமே வில்லேஜுங்க. நான்லாம் மாடு மேய்ப்பேன். வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே மாடு வச்சுருக்கோம். மாடு மேய்ப்பேன், ஆடு மேய்ப்பேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாடு மேய்ச்சலாம் எங்கள் வீட்டில் சிறக்க அடி வாங்குவாங்க. டெய்லி அடி விழுகும். ஏதாச்சும் ஒன்று பண்ணிடுவேன். மாட்டை அங்காச்சும் விட்டுருவேன், பக்கத்து கோப்பு போயிடும், பக்கத்து காட்டுக்கு போயிடும். எங்கள் வீட்டில் செருப்புலேயே விழுகும். எங்கள் வீட்டில் ஏதாச்சும் ஒன்று காக்கறையா, மாடு ஒன்று பார்க்கறக்கு விட்றியா, விளையாடுறக்கே விட மாட்டாங்க. சின்ன வயசில் உட்காந்து மாட்டைப்பாரு இதைப்பாரு அதைப்பாருன்னு சொல்லி. உண்மையை சொல்லணும் அப்படின்னா சின்ன வயசுலலாம் விளையாடுறக்கே போனதில்லை. மாடு தான் மேய்ச்சிட்டு இருந்துருங்க. மாடு மேய்ச்சிட்டு அங்கேயும் சுற்றிட்டு எங்காச்சும் விளையாடுறக்கு போகணும்னு கேட்டாலும் விட மாட்டாங்க. பசங்களோட சேர்ந்து ஊர் சுற்றுறதுக்கு போகிறேன், நீ ஒழுங்காக மாடு நல்லா ஆறு பார்க்கறது, ஒழுங்காக போய் மாடு கண்ணை பாரு, உனக்கு மாடு கண்ணை விட்டு போட்டு விளையாட போகிறத இப்போ முக்கியமாக அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி மாடு கண்ணு மேய்ச்சிட்டு இருந்தேன். இப்போது மாடு கண்ணு தான் மேய்ச்சிட்டு இருக்கேன். நிறைய பேர் எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க.
இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கை கொஞ்சம் வலிக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பார்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நாள் எடுத்து பேலன்ஸ் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த வீடியோவில் எண்ட் பண்ணிக்கிறேன். பாய்.